sweethearts, welcome to the dear age. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆனிவர்சரி வீடியோ போடுறோம். பர்த்டே வீடியோவா இருந்தாலும் சரி, ஆனிவர்சரி வீடியோவா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா புதுசா வீடியோ போடுங்கக்கா அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அதைத்தானே போட முடியும். புதுசா எடிட் பண்ணணும்னா நீங்களே கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது தானே. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னால ஒரு அளவுக்கு தான் யோசிச்சு கிரியேட் பண்ணி போட முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் கொடுத்துறேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் இருக்கும். அந்த வால்யூம் வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சதுக்கப்புறம் பிப்பில் போய்க்கோங்க. பிப்பில் போனதுக்கப்புறம் நான் ஒரு இமேஜ் கொடுத்துறேன். அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நான் 3 இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த 3 இமேஜில் நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி நான் வீடியோ இதில் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். ஸோ அந்த 3 இமேஜஸில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ட் முடியிறப்ப வச்சுட்டு கரெக்டாக அனிமேஷன் பாருங்க. நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறதுன்னு தான் இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த இப்போ நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஆட் பண்ணோம்ல அந்த இமேஜில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிரான்சிஷன் ஆட் பண்ணுறோம்ல, அதனால இதில் டிரான்சிஷன் ஆட் பண்ணுறங்காட்டி அந்த இஷ்யூ இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இமேஜுமே வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறது, ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து வீடியோ வந்துட்டு இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படியும் உங்களோட ஓன் இமேஜஸ் ஆட் பண்ணுறப்போ நிறைய இமேஜஸ் வந்து பர்ஃபெக்ட் பிளேஸில் இருக்காது, க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிரான்சிஷன், இந்த 2 ஃபோட்டோக்கு நடுவில் கோடு மாதிரி வெள்ளை கோடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் டிரான்சிஷன். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்க பேசிக்கில் நான் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே டபுள் டிக் இருக்கு பாருங்க, அது கொடுத்துட்டீங்கன்னா இமேஜில் வந்துட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகிரும். இதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இமேஜ் பிப்பில் ஆட் பண்ண இமேஜ் வந்துட்டு அது இமேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இமேஜ் முடிகிறப்போ அது வராமல் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிரான்சிஷனுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 2 இமேஜுக்கு நடுவில் கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான். இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பிப்பில் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் இமேஜ் தரேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம கிரேடியன்ட், நம்ம எஃபெக்ட் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் உங்ககிட்ட நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்க் போய்க்கோங்க. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் போயிட்டு இங்கே பாருங்கள் 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க அந்த சர்க்கிளை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் கிடச்சிரும். இப்போ அந்த லைனை கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் சூப்பராக கிடச்சிரும். இந்த வீடியோ வரலும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஹாப்பி ஆனிவர்சரி. ஸோ இது வந்துட்டு இது ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இது இங்கே விட முன்னாடி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால உங்கள் இஷ்டம்தான். இல்லைன்னா இதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இன்னொரு இமேஜ் கூட நான் தரேன். நான் தான் சொன்னேன் 3 இமேஜ் தரேன். உங்களுக்கு 3 இமேஜில் வந்துட்டு எங்கே வேணுமோ எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓனாக நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று இதில் இருக்கிறத வந்துட்டு இந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணது, மீதியெல்லாம் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணது தான். ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? காப்பிரைட் இஷ்யூஸ் எங்கிட்ட இருக்காது. எனக்கு இதுவரை காப்பிரைட் இஷ்யூஸ் வந்ததில்லை. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணோம்ல, அதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நான் கொடுத்த மாதிரி மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஷேடோ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணாமல் மறக்காமல் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எஃபெக்டும் சாங்கும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எஃபெக்ட் ஆட் பண்ணுறது தான் பெரிய ஒர்க்கு இதில். ஸோ இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ரெட்ரோ போய்க்கோங்க. மேலே ரெட்ரோவில் நாய்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வேல்யூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம்
நம்ம வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் போனீங்கன்னா அதில் வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ தான் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அது அப்போ வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சாங் கிடச்சிரும். ஸோ நான் எப்போவுமே அதே மாதிரி பண்ணிக்குவேன். ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க சாங்கு, இமேஜ், இந்த வீடியோ எல்லாம் செட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல போயிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பிளர் போய்க்கோங்க. பிளரில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹார்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூவும் அப்படி தான், உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஹார்ட் மாதிரி வர்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். நீங்கள் வந்து ஹார்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, டைமண்ட் அந்த ஹெக்ஸாகான் எல்லாம் இருக்கலாம், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனிவர்சரிக்கு ஹார்ட் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த ஹார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா வீடியோவே நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். டெக்ஸ்ட்டில் வந்துட்டு எஃபெக்ட் இருந்ததுன்னா பேக்ரவுண்ட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுன்னா டெக்ஸ்ட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துலையே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறக்கு வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாதங்காட்டி உங்களுக்கு வந்து ஒர்க் வந்துட்டு இன்னும் சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட வீடியோ நீங்கள் ஒரே ஒரு தடவை எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாராட்டு வாங்குவீங்க. நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.